ஹாய் வணக்கம். என்னோட பேர் சுகன்யா. அ எனக்கு ஒரு 3 வயசுல ஒரு பையன் இருக்கான். 3 1/2 வயசுல ஒரு பையன் இருக்கான். நான் இப்போ என்னோட மதர்ஹுட்ல நான் அவனுக்கிட்ட பார்த்த நெறைய சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலான்னு இருக்கேன். வி போத் ஆர் வொர்க்கிங் பேரண்ட்ஸ், மை ஹஸ்பண்ட் அண்ட் மை செல்ஃப். மார்னிங் 9 போனோம்னா 7 தான் வருவோம். ஸோ ஹி வாஸ் அ பிட் ஐசோலேட்டட் அட் ஹோம். வித் த ஹெல்ப் ஆஃப் அ கேர்டேக்கர் ஒன்லி வி யூஸ்ட் டு ரெய்ஸ் அ சைல்ட். Because my parents and his parents both are working. ஸோ பேபிக்கு வந்து ஃப்ரம் பர்த் டில் ஹி வாஸ் 2 years of age எந்த மைல்ஸ்டோன் டிலேயும் இல்லை. ஸ்டார்டிங்கில் லைக் 3 monthஸில் ரோல் ஓவர் ஆகட்டும், 4 monthஸில் சிட்டிங் ஆகட்டும், 6 monthஸில் 6 to 8 monthஸில் க்ராலிங், 1 yearல வாக்கிங், எல்லாமே வந்து அட் த டைம் ஆர் பிஃபோர் தட் தான் என் பையன் பண்ணான். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். பட் வென் ஹி வாஸ் அரவுண்ட் 2 to 3, ஸ்பீச் லாங்குவேஜ் ஸ்கில்லில் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. தோ ஹி வாஸ் ஏபிள் டு டாக் அ ஃபியூ வேர்ட்ஸ், 3 words மேக்ஸிமம். அவனுக்கு 2 to 3 வயசில் அவனுக்கு அம்மா தண்ணி வேணும், அம்மா இது வேணும். சம்டைம்ஸ் ஹில் புல் மை ஹேண்ட் அண்ட் ஷோ, அந்த பாயிண்டிங் பண்ணி அது வேணும் சொல்லுவான். ரிப்பீட்டடாக அந்த வேர்ட் சொன்னதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் சேயிங். பட் ரொம்ப ஒரு மாதிரி ரொபோட்டிக்காக, நேச்சுரலாக மற்ற குழந்தைங்க அவன் ஏஜ் குரூப்பில் எப்படி பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு அவன் பேசலை. எல்லாரும் சொன்னது, ஈவன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து பையன் டிலேடாக பேசுவான், இட்ஸ் நாட் அ பிக் டீல். சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் சீக்கிரம் பேசுவாங்க, சம்டைம்ஸ் 2 பேரும் வெளியில் போயிடுறீங்க, ஆஃபீஸ் போயிடுறீங்க, ஈவினிங் வரைக்கும் அவன் தனியாக இருக்கான், ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்படி நிறைய சொன்னாங்க. நானும் அது ஓகே அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பட் 3 to 4, அந்த 3 years and 2 months ஓல்டு பேபியாக இருக்கும்போது அவங்ககிட்ட நிறைய அக்ரெஷன் ஸ்டார்ட் ஆச்சு. டியூ டு கம்யூனிகேஷன் டிலேன்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு ஒன்று வேணும், பட் அது சொல்ல தெரில. அப்போது வந்து ரிப்பீட்டடாக ஹில் கெட் இரிட்டேட்டடில் டு கீப் எக்ஸ்பிளைனிங், எப்படி சொல்கிறதுன்னு தெரிலன்னு அக்ரெஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 3 to 4 yearsல டெவலப் ஆக வேண்டிய அந்த நரேஷன், மார்னிங்லேருந்து ஈவினிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது பேபி அழகாக சொல்கிற அந்த கதை, அதெல்லாம் வந்து என் பையன்கிட்ட நான் வந்து கொஞ்சம் குறைவாக பார்த்தேன். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து ஹிஸ் ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் கார்ஸ் அண்ட் கார் டாய்ஸ். ஏதாவது வீல்டு டாய், கார் டாய்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயே வச்சுட்டு ஒரு 1 or 2 hours, ஈவன் ஃபுல் டே ஹி யூஸ் டு ப்ளே. ஐ தாட் இஸ் அ மேல் கிட், எவ்ரி மேல் சைல்டு வில் லைக் டு ரைட் த கார் அண்ட் கார் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஓவர்லுக்ட் இட். லாஸ்ட்லி ஐ saw my child is not fascinated about the car, he is actually seeing the wheels. அப்பார்ட்மெண்ட் உள்ள கேட்டில் கார் உள்ளே வர்றப்போலேருந்து அந்த கார்னரில் அது வேனிஷ் ஆகிற வரைக்கும் யூஸ் டு வாட்ச் த வீல்ஸ் ரொட்டேட்டிங். அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அவன் வந்து அதுதான் ஜாஸ்தி விரும்புகிறான் அப்படிங்கிறது நான் ரொம்ப லேட்டராக தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அவனுக்கு அப்போது 3 years and 2 months. எனக்கு இந்த டவுட் இருக்கும், எப்போ பார் காரில் இவ்வளோ ஃபேசினேட்டடாக இருக்கான், நம்ம வேறு ஏதாவது விளையாட கூப்பிட்டா கூட அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு டக்குன்னு போய் காரில் உட்காந்துக்கிறான், ஏன் அவனுக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு யோசித்தேன். பட் அவன் அந்த வீல்ஸ் பார்க்குறதுனால தான் அவனுக்கு அந்த கார் மேலே ஒரு ஃபேசினேஷன் அப்படிங்கிறது லேட்டராக தான் தெரிஞ்சது. அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவ்னஸ், பயங்கர எனர்ஜெட்டிக்கான ரொம்ப லைவ்லியான கிட் என்னோடய பையன். எனக்கு அவனை வந்து ஹையான எனர்ஜின்னு தான் சொல்ல பிடிக்கும். பட் ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கில், பார்க்கில், ரெஸ்டாரண்ட்டில் எங்கே போனாலும் அந்த ஹிஸ்கிஸ்க்கு நம்ம பப்ளிக் பேசுகிறது கேட்க ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டு. நம்ம இப்போல்லாம் யாருமே நார்மலாக இல்லை, எல்லோரும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, பயங்கரமாக என்ன சொல்கிறது, பேரண்ட்ஸ் பேச்சே கேட்குறதில்ல அப்படின்னு ஒரு மாதிரி நெகட்டிவாக இந்த வேர்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் ஸ்லீப் ரெக்ரெஷன் இருந்துச்சு. ஸ்லீப் ரெக்ரெஷன் எப்படின்னா, ஒரு 2 to 3 வயசு பையன், அவனுக்கு இருக்கிற எனர்ஜி எவ்வளோன்னு பாருங்கள். டே கேர் போகிறான், ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் தூங்குறான், ஓகே. பட் அம்மா வந்தோடனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கல ஹி யூஸ் டு ஸ்பெண்ட். ஃபுல்லாக அந்த ஸ்லைட் பண்ணிக்கிட்டு, சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு, ஓடிட்டு, பயங்கர எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும். பட் ஸ்டில் அப்பா வர டைம் 10 o'clock வரைக்கும் ஹில் பி வெரி ஃப்ரெஷ். ஈவன் ஆஃப்டர் 10 to 12 அந்த டைமில் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ. ஹி வாண்ட்ஸ் டு லைக் அந்த ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகணும். அவங்க அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணா, அவங்க அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணானோ அந்த டைம் ஃபுல்லாக அவன் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் ஹில் பி கண்டென்ட் அண்ட் ஹில் கோ டு ஸ்லீப். சம்டைம்ஸ் ஈவன் 1 o'clock ஆகும்.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, மை சைல்டு ஸ்லீப் ட்ரெயின், ஹில் ஸ்லீப் அட் 7 PM, டின்னர்லாம் 6 o'clock நாங்கள் கொடுத்துருவோம், நீ என்ன 12 o'clock வரைக்கும் முழிக்க வச்சுட்ருக்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்போல்லாம் எனக்கு தோணும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. பட் அது வந்து அவனோட பிரெயின் அந்த சிக்னலிங்கில் ப்ராப்ளம், அவனுக்கு அந்த உடம்புல இருக்கிற டயர்ட்னஸ் தெரியல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம்னு லேட்டர் வந்து கண்டுபிடிச்சேன். கலர், சில கலர்ஸ் மட்டும் தான் அவனுக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட் இட்லி, தோசை, பால், முட்டை, ஒயிட் ரைஸு, எனிதிங் தட் இஸ் ஒயிட், ஆஃப் ஒயிட், அதுதான் அவனுக்கு பிடிக்கும். ஹீல் சி அம்மா கொடுக்குறா, வாட் இஸ் ஷி கிவிங், பிரெட்டா, ஓகே ஃபைன் ஐ ஈட். குழம்பு இருக்கா, பொரியல் ஏதாவது இருக்கா, வெட்டா இருக்கா, டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வருதா, அந்த நெய் ஸ்மெல் வேணும். ஸ்மெல் வந்து ரொம்ப பர்டிகுலர், ஸ்மெல் வந்து அந்த நெய் ஸ்மெல் வேணும். என்னவா இருந்தாலும் ஈவன் ஆம்லெட்டில் அந்த நெய் ஸ்மெல் அவனுக்கு வேணும். அந்த மாதிரி ஸ்மெல்லில் பர்டிகுலராக இருக்கிறது. கலர் ஆஃப் த ஃபுட்டு, டெக்ஸ்சர் ட்ரையாக இருக்கணும், குழம்பு வேண்டாம், பொரியல் வேண்டாம், ஜஸ்ட் லைக் தட். ஒயிட் ரைஸ் நல்லா சாப்பிடுவான், ஆட் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்க மாட்டான், வேண்டாமா, சீம்பா. ஆனால் ஏன் அது டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறான், வேண்டான்னு சொல்லலாம், ஏன் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறான் ஃபுட்டை அப்படின்னு யோசிக்கும்போது, he was having issues with sensory, அது கூட அவனுக்கு இருந்திருக்கு. வெட் ஃபீலிங் பிடிக்காது. டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒரு அடல்ட் மாதிரி ஃபுல்லாக அவன் கையை அவன் வைப் பண்ணிக்குவான். when he was 2 and 3 அந்த ஏஜ் டைமில் நான் சொல்கிறேன். ஈவன் எனக்கு டிஷ்யூ அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ண தெரியாது. ரெஸ்டாரண்ட் போனால் ஐ தாட் இஸ் டூ ஹைஜீனிக். அவங்க அப்பா ஒரு டாக்டர் இல்லையா, ஸோ லாக்டவுன் பேபி ஆல்சோ நம்ம அந்த டைம்லேருந்தே அவனுக்கு சானிடேஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். பட் அதனால அவன் அந்த மாதிரி பிக் ஆகிட்டானான்னு தெரில. பட் கொஞ்சம் கூட வெட்னஸ் பிடிக்காது. சாப்பிட்டா இப்படி வைப் பண்ணிவிடுவான், அம்மா கிஸ் பண்ணால் வைப் பண்ணிவிடுவான். அந்த அளவுக்கு ஹி வாஸ் லைக் தட். அனதர் திங் ஐ வாண்டட் டு ஆட் அபவுட் ஸ்லீப் ரெக்ரெஷன், breastfeeding. I have breastfed my child until he was 3 and a half. பட் எல்லா மதர்ஸ் மாதிரி ஐ டிட் நாட் ஸ்டாப் இட் இன்டென்ஷனல். ஹீ ஹேட் ஸ்லீப்பிங். ஹீ திங்ஸ் தட் தூங்குனா மார்னிங் எந்திரிச்சா மம்மி டாடி போயிடுவாங்க, இந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹீ வாலண்டரிலி ஸ்டாப் டேக்கிங் breast milk. He doesn't like when I switch off the light. He doesn't like it when I change his night clothes, warm up பண்ணிட்டு நைட் புக், ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு உட்காந்தோம்னா கூட he'll find out that children are very intelligent. They will know next இவன் நம்மளை தூங்க வைக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா he'll stop. அந்த மாதிரி he stopped taking breast milk also. அது கூட one of the thing. அந்த வீல் ஃபேசினேஷன் மாதிரி he had other fascination towards lights. நம்ம ஷாப்பிங் போகும்போது ரோட்டில் லைட்ஸ் இருந்தால் அம்மா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். டாய்ஸில் மட்டும் அந்த ரொட்டேஷன் பார்க்குறதில்ல, காரில் ட்ராவல் பண்ணும்போது விண்டோலேருந்து எட்டி பார்த்து பக்கத்தில் இருக்க காரோட வீல் பார்ப்பான், அது அவனுக்கு பிடிக்கும். சில டைம் வந்து அவன் என்னோடய லிப்ஸை இப்படி டச் பண்ணிட்டே இருப்பான், சீக்கிங் ஃபார் தட் பர்டிகுலர் சாஃப்ட் டச், அது பண்ணிகிட்டே இருப்பான். அதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக நினச்சேன். அதுவும் ஒன் ஆஃப் த இது தான். கம்யூனிகேஷனில் அவனுக்கு இந்த டிஃபிகல்ட்டி சொல்கிறேன். சுத்தமாக நான் வெர்பல் கிடையாது. ஹீ வுட் சே 3 words மினிமம் டு மேக்ஸிமம் 2 words 3 words சொல்லிட்டு தான் when he was 2 and a half to 3 அந்த டைமில். he would அவருக்கு என்ன வேணுமோ he'll ask that. அதில் எந்த இஷ்யூ கிடையாது. ஈவன் இஃப் ஹீ இஸ் ஹங்க்ரி ஆர் இஃப் ஹி வாண்ட்ஸ் அ பர்டிகுலர் டாய் he'll ask. பட் அவனா ஒரு கான்வர்சேஷன் எங்ககிட்ட இனிஷியேட் பண்ணது கிடையாது. அம்மா லுக் அட் திஸ், இது அழகாக இருக்குமா, ஏரோப்ளேன் போகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஹீ இஸ் நெவர் டோல்ட் அஸ். பர்டிகுலர் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவான், அதில் ஏதாவது லாஜிக் இருக்கும், சம்டைம்ஸ் லாஜிக் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் பாத் ஹில் வாண்ட் அஸ் டு ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். அது அவருக்கு அந்த டெம்பரேச்சர் சேஞ்சில் அவருக்கு பண்ண தெரியாதுல்ல. ஆனால் அதே குழந்தை ஏசி 18-16 வச்சுட்டு தூங்குவான், அந்த மாதிரி பண்ணுவான். ட்ரெஸ்ஸு சில கேர்ள்ஸ் நம்ம பார்த்துருப்போம், எனக்கு இந்த மாதிரி குத்துற ட்ரெஸ்ஸு ஃபேன்சி ட்ரெஸ்லாம் வேணாமா, அது வேறு ஒன்லி டிஷர்ட் அண்ட் பாட்டம். அதே மாதிரி த்ரூவுக்கு வந்து இந்த லேபிள்ஸ்லாம் கட் பண்ணணும். ஜிகுன்னு சட்டை அந்த மாதிரி வேஷ்டியெல்லாம் போடும்போது ஹில் கெட் அனாய்டு. ஸோ அதில் ஹி ஹேட் இஷ்யூஸ். ஃபஸ்ட் நாங்கள் டயக்னோசிஸ் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் கொஷின் மேம் ஆஸ்ட் அஸ் வாஸ் ஹவ் இஸ் இஸ் ஐ கான்டாக்ட். சம்திங் ஐ ஜஸ்ட் டிட்ன்ட் ஈவன் இமேஜின். கம்யூனிகேஷன் வந்து பிளாபரிங்கில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐ கான்டாக்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஐ டிட்ன்ட் நோ. ஐ கான்டாக்ட் இருந்துச்சு, பட் மெயின்டைன் ஆகலை. 1 or 2 seconds தான். அம்மானா வருவான், அவ்வளோதான். எனக்கு ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுக்கறதுக்கு அவனை நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு நழுவி போயிட்டே இருப்பான். சில்ட்ரன்னா அப்படியே ஓடிட்டே தானே இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவன் ஏஜ் குரூப்பில் அதர் சில்ட்ரன் 2 வயசு 3 வயசுலலாம் தே யூஸ் டு கம் டாக், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. பட் when it comes to த்ரூ அவன் வந்து சேம் கொஷின் ரிப்பீட் பண்ணுவான்.
உன் பேர் என்னன்னா உன் பேர் என்ன சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிட்டேன். ஸோ பேக்ரவுண்டில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வீடியோ காலில் அவன் தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிறான்னா ஐ ஹவ் டு டெல் ஹிம் இது சாப்பிட்டேன். பட் என்னோடய குழந்தையோட ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு வந்து சாப்பிட்டேன். 3 syllable வேர்டு. அது அவ்வளோ கஷ்டம்னா அவனுக்கு மீனிங் தெரிஞ்சுதான்னு தெரில. ஈவன் இஃப் வி ஆஸ்க் ஹிம் சாப்பிட்டியானா சாப்பிட்டனோ இல்லையோ ஹில் சே சாப்பிட்டேன். அந்த ஒரு மாதிரி மக்கப் பண்ணி அந்த ஃப்ரேஸ் சொல்கிற மாதிரி அன்வான்டாக சில டைம் வந்து ஹில் சே மீனிங்லெஸ் வேர்ட்ஸு. அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. அதுக்கு மீனிங்கே இருக்காது, பட் வேர்ட்ஸ் சும்மா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அவனுக்கு இருந்துச்சு. On May 2nd, 2024, I took my child to a child psychologist. She was expert in behavioral and child developmental issues. ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் போகும்போது அவங்க டாக்டர் வந்து எங்ககிட்ட ஒரு 10 கொஷின் கேட்டிருப்பாங்க. கிட் வந்து அப்போ சைடில் விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு இருக்கும்போது அவனை ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தாங்க. எங்ககிட்ட ஒரு 10 கொஷின்ஸ் கேட்டாங்க. அப்படியே சடனாக வந்து உங்கள் பையனுக்கு ஆட்டிசம் இருக்குது, ஹீ நீட்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்து எதுவுமே பெரிய இன்டர்வென்ஷன்லாம் எதுவும் பண்ணல. கிட்ட பார்த்தாங்க, எங்ககிட்ட ஒரு 10 கொஷின்ஸ் கேட்டாங்க. ஆட்டிசம் இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகணும், ஓடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓடி கொடுக்கணுன்னொடனே ஓடி மேடமை கூப்பிட்டு நமக்கு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாங்க. நல்லா இருந்த பையன் திடீர்னு ஒரு சின்ன ஒரு பிஹேவியர் இஷ்யூ மாதிரி இருக்குது. ஒரு சென்டர் போகிறோம், 1/2 an hourல உங்கள் பையனுக்கு ஆட்டிசம், அதனால் நீங்கள் டக்குன்னு ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஜஸ்ட் முடிச்சுட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே வந்து பிஹேவியல் தெரப்பி டாக்டர்ஸ்லாம் யாரும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஓடி கேண்டிடேட், ஓடி பண்ணுறவங்க தான் வந்து நம்மளை அசஸ்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சு கேட்டாங்க. லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டுட்டு சார் பையன் வந்து ஆட்டிசம் இருக்குது சார், நீங்கள் தெரப்பி கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணணும், இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஜஸ்ட் ஆட்டிசம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி இமிடியேட்டாக தெரப்பி, சரி ஒரு 2 சென்டரில் சொல்லிட்டாங்க, நம்ம அதனால் லேட் பண்ண வேண்டாம், சரி அவருக்கு ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் எங்களுக்கு இருந்த டிலேவே வந்து ஸ்பீச் தான். ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் தான் அவனுக்கு டிலே இருந்தது. அதுக்கு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கன்சல்ட் பண்ணவே போனது. ஆனால் இவங்க பார்த்துட்டு அவனுக்கு ஆட்டிசம் ரிலேட்டடாக தான் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பீச்சில் அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணி ஸ்பீச் தெரப்பி எல்லாம் தேவையில்லை சார், ஆக்குபேஷனல் தெரப்பி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்பீச் ஏன்னா தேவைன்னு நினச்சோன்னா அவன் நம்ம சொல்கிறதே திருப்பி சொல்லுவான். நீ என்ன பேருன்னு கேட்டால் என்ன பேருன்னு சொல்லுவான். அவன் வந்து அந்த ரிப்பீட்டடாக தான் இருப்பான். அவன் பாட்டு நல்லா பாடுவான், ரைம்ஸ் நல்லா பாடுவான், கேட்குறதான் அவன் அப்படியே ரிப்பீட் பண்ணுவான். ஆனால் அவனாக யோசித்து அவன் பேசவே இல்லை. அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ஐடென்டிஃபை மேக்ஸிமம் பண்ணவே இல்லை. ஓகே, அங்கே தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறோம், தெரப்பி ஒரு 2-3 days போகுது. பட் எனக்கு வந்து இல்லை, நம்ம இன்னும் பெட்டராக எங்கேயாவது பார்க்கணுன்ட்டு மறுபடியும் இன்னொரு சென்டர் இன்டர்வென்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் அசஸ் பண்ணாங்க. டோட்டலாக அங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் அசஸ் பண்ணாங்க, டீட்டெயில்டாக இருந்துச்சு. பட் அங்கே வந்து இந்த 1-to-1 எனக்கு மேக்ஸிமம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா 1-on-1 செஷன் அந்த மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அங்கே கிளஸ்டராக ஒரு 4-5 குழந்தைங்க, ஒரே ரூமில் 4-5 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு 4 பேர் அவங்கள டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல சுத்தமாக. அது எப்படி 4 குழந்தைங்க இருக்கும்போது அவங்க 4 பேர் 4 விதமாக டிவியேட் ஆவாங்க, அது கரெக்டாக அவங்களுக்கு இருக்காது. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் போகிறதே நமக்கு வந்து வேஸ்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அங்கேயும் கண்டினியூ பண்ணல. Any therapy center would be having such green flags like the child inside the therapist. அந்த ஒரு லைவ்லினஸ் இருக்கணும். They should be குழந்தையோட குழந்தையாகும். அப்போ தான் they'll be able to understand what your child is going through. சிவியர்லேருந்து மைல்டு வந்து சிவியர், whatever it is, they are the ones who are skilled and they have done the thesis. They know, they are much experienced than some people who are just a physiotherapist and have a few set of toys at their center and say that they are giving occupational therapy. That is not the way it is working. There is a lot of research and you and I are not well versed to do all the research and then implement to our kid. We have to find the best place and start the next step. அதனால் ஒரு ஃப்ரெண்ட் மூலிமா பிக்ஸிங்னு ஒரு சென்டர் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் வந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் எல்லாருமே என்ன நினைப்போன்னா கோயம்புத்தூர், சென்னை இந்த 2 இடம் தான் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த சேலம்லலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட்டுக்கே சேலம் வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் ஒரு சின்ன மைண்ட் செட்டில் வந்து சேலம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேம் ஷைனிகா மேம் பார்த்தோம். நாங்கள் எங்களோட டோட்டலாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு 1 hour செஷன் இருந்தது. அப்புறம் நான் தம்பிக்கிட்டு இருக்க பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாமே சொன்னோம். பார்த்துட்டு ஓகே சார், நம்ம ஒரு இன்டர்வென்ஷன் எடுப்போம் ஃபுல்லாக,
பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இன்டர்வென்ஷன் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நாங்கள் இன்டர்வென்ஷனுக்கு வந்தோம். கண்டிப்பாக அது வரைக்கும் பார்த்த இன்டர்வென்ஷனோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டோட்டலாக வந்து ஒரு ½ அன் ஹவரில் அவன் நம்ம பையனை பார்த்துட்டு ஆட்டிசம்னு சொல்கிறதுக்கும் அவனை ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக தம்பி என்ன பண்ணுறான், என்ன இதில் டிலேவாக இருக்கான், என்ன அவனுக்கு வரல, அவனுக்கு என்னென்ன இதில் அவன் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறான், அவனுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது டீட்டெயில்டாக ஃபுல் இன்டர்வென்ஷனாக இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு பார்க்கும்போதே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. யூ கான்ட் சே தட் பிரிங் யுவர் சைல்ட் டு மீ within 2 to 3 months he'll be okay. அப்படி யாரும் சொல்ல முடியாது. If they are saying that they are business oriented, they don't know. One day they can't find. They have to go through the child's developmental phase. Like they have to experiment with the child. அது வந்து நம்ம ஒரு மாதிரி திணிக்க முடியாது ஒருத்தர் மேலே. Frequently I ask them, how long should I take the break? Should I apply leave for 1 year, 2 years or 6 months? Ma'am, please let me know. They were like, ma'am, I can't tell you. You have to bring your child. We have to see. Therapy start out, we'll gradually let you know. And the report was so precise. They were also mentioning the scales, Bailey scales and whatever scales, I don't know. My husband is a doctor. He go through the ரிப்போர்ட் பார்த்தாரு, அவருக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த லைம்லைட்லேயே ஃபாலோயிங் பிக்ஸி. இட்ஸ் பீன் 3 to 4 months now. I've seen a lot of changes in my son's behavior. Verbally நான் சொல்லணும், ஃபர்ஸ்ட் திங் நான் ரொம்ப ஹாப்பியானது ஐ கான்டாக்ட். ஒரு அம்மாவுக்கு அவன் பையன் வந்து கண்ணை பார்த்து ரொம்ப நேரம் கொஞ்சம் பேசினா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 3.5 years ஆனப்புறம் தான் ஐ வாஸ் ஏபிள் டு அது கெயின் பண்ணது எனக்கு பிக்ஸிக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ரெண்டாவது, ஹி ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ. அம்மா சரிம்மா, அம்மா ஏமா உம்முன்னு இருக்க, இந்த மாதிரிலாம் அவன் பேசுவான் அப்படின்றது எனக்கு ஐ நெவர் இமேஜின்ட். 3 months அதுவும் அது அவனோட ஓகே அதில் அந்த செகண்ட்லேயே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. ஓகே, ஒரு நல்ல சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம், ஓகே கரெக்டாக இருக்குது எல்லாமே அப்படின்றது அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம படிக்கும்போதே எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சது. ஏன்னா அதில் அவனுக்கு அந்த ரிப்போர்ட்ஸில் பார்க்கும்போது அவன் என்ன ஸ்டேஜ் ஆஃப் ஆட்டிசம் என்ன ஸ்டேஜில் இருக்கான், அவன் அந்த ஸ்டேஜில் இருக்கானா. இப்போ எல்லாருமே மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஏன் நான் மைல்டு சொல்கிறேன், இந்த ஸ்கேல் இந்த ஒரு ஸ்கோர் இருக்குன்னா இந்த ஸ்கோர்னால நாங்கள் இதில் வந்து மைல்டு ஆட்டிசம்னு சொல்கிறோம். பட் இப்போ அதுவே இன்னொரு ஸ்கேலில் இருக்கும்போது அவருக்கு ஆட்டிசம் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஒரு இன்டர்வென்ஷன் கொடுப்போம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த இன்டர்வென்ஷன் எப்படின்னா பேரண்ட் கைடட் இன்டர்வென்ஷன் தான். பேரண்ட் கைடட் இன்டர்வென்ஷன் போது இப்போ ஓடி ஸ்டார்ட் பண்ணும்போது 1-on-1 செஷன் தான். அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து அவனுக்கு வேறு டீவியேஷன் இருக்காது. பேரண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க, குழந்தை என்ன பண்ணுது, அப்போ அவன் இந்த ஆக்டிவிட்டி, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவன் இங்கே ஓடி சென்டரில் பண்ணுறான்னா அதே ஆக்டிவிட்டி வந்து வீட்டில் பண்ணும்போது அவனுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஸ்டாஃப்ஸ் சொல்கிறது வேறு, அவங்க நேரில் பார்த்துட்டு அதே அவங்கள மாதிரியே பண்ணுறது வேறு. இப்போ அவங்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பசில்ஸ் எடுத்து இப்படி கொடுங்க மேம், அவங்க பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் எப்படி எடுத்து கொடுக்குறது அப்படின்றது தெரியாது. பட் இங்கே வந்து இப்போ 1ன்னா எடுத்து இப்படி வைக்கணும், அவனை வந்து இப்படி பண்ண வைக்கணும் அப்படின்றத நேரில் பார்க்கும்போது அவன் ரொம்ப ஈஸியாக வீட்டில் வந்து எல்லாத்தையும் பண்ணுறான். ஆக்குபேஷனல் தெரப்பியை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணாமல், ஒரே போரிங்காக கொடுக்காம, சைல்டுக்கு என்ன பிடிக்குது, அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி போய் அவனை ஒரு ஸ்டேஜில் 2 to 3 to 4 to 5 to 10 steps வரைக்கும் அவன் சூப்பராக பண்ணுற அளவுக்கு தே ஹவ் ப்ராட் ஹிம். அவனுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஹைட் இருந்துச்சு, லேடர் ஏறுறது, ஸ்டெப், அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வந்தப்புறம் ரெடி ஆகிடுச்சு. அவனுக்கு இப்போது ஜன்னல் மேலே ஏறுறது பிடிக்குது, டோர் மேலே கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு ஆண் குழந்தை இதெல்லாம் பண்ண மாட்டானான்னு நினச்சப்போ he started doing it now when he is almost 3.5. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்பீச் தெரப்பி நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் ஆக்சுவலி நம்ம நேட்டிவ் வந்துட்டோம், அங்கேயும் கொஞ்சம் நிறைய குழந்தைங்க கூட அவன் இன்ட்ராக்ட் பண்ண இங்கே நம்ம இவங்களோட இன்புட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அவன் பேசுகிறதே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இப்போ நான் ஏன்டா பேசிக்கிட்டே இருக்க, என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கேன்ற லெவலுக்கு அவன் வந்துட்டான். என்ன வேணும்னு சொல்ல தெரியாமல் கையை ஒந்தி கூட்டிகிட்டு போய் கிச்சனில் அப்படி சொல்லிட்டு இருந்த குழந்தை, அம்மா தட் பிக் ரெட் பனானா இருந்துச்சுல்ல, அது குடுமா, அது வேணும் அப்படின்னு கேட்குற அளவு வரான்னா என்னோட ஸ்பீச் தெரப்பிஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருந்திருப்பாங்க பிக்ஸியில். இமேஜின். ஸ்பெஷல் எஜுகேஷன் ரொம்ப அவனுக்கு எல்லாமே ஏபிசிடி சொல்கிறதுக்கு தெரியும்.
பட் நாங்கள் நினச்சா அவனுக்கு ஏபிசிடி சொல்கிறதுக்கு தெரியுறதுனால அவனுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ட்டு. பட் அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ ஏனா ஏ, இது பி, இது சின்னு ஆனால் A to Z வரைக்கும் கரெக்டாக ஃபுல்லாக சொல்லிடுவான், 1 to 20 ஃபுல்லாக சொல்லிவிடுவான். அப்போது அது எப்படி அவனுக்கு நம்ம சொல்லித்தரது இப்போ அப்படின்றது நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷனில் டைரெக்டாக உட்காந்து பார்த்ததுனால நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதை சொல்லித்தரும் போது இப்போ அவன் எல்லாத்துலேயுமே பெட்டராக இருக்கான். அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? மற்ற பேசிக்காக வந்து மற்ற சென்டர்ஸ் நம்ம பார்த்ததை விட இங்கே வந்து எல்லாமே ரொம்ப ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோக்காலாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்டர்வென்ஷன்லேருந்து இப்போ இன்டர்வென்ஷன் எடுத்துகிட்டு அப்புறம் சைனிகா மேம் பார்த்துட்டு எவ்வளோ ஓட்டி எடுக்கலாம், எவ்வளோ ஸ்பீச் கொடுக்கலாம், ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கலான்றத ஃபுல்லாக அவங்க டிஸ்கஸ் பண்ணி ரெகுலர் ஃபாலோ அப் கொடுத்து நமக்கு ஹோம்ஒர்க்ஸ் நிறையா கொடுக்குது, நம்மளை டோட்டலாக இன்வால்வ் பண்ணி. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இது பண்ணால் போதுங்க. மற்ற சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணால் போதும், அதை நீங்கள் டெய்லி கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் இங்கே பண்ணுறோம், அது மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே வந்து பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்ண வச்சு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அந்த ஹோம்ஒர்க்ஸை வந்து பசங்களையும் பண்ண வச்சு டோட்டலாக ஒரு டீம் ஒர்க்காக இது இருக்குது. நம்ம அவங்க ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸும் இன்வால்வ் பண்ணி நம்மளோட பையனோட கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் மற்ற சென்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிக்ஸி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது எல்லா இதுலேயும். என்னோட ஐடியாவே ஆக்சுவலி வந்து வேலூர் சிஎம்சி போகணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த ஐடியாவை விட்டுட்டேன். அந்த இன்டர்வென்ஷன் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நான் பார்த்தப்பனே அவ்வளோதான், அது அப்படியே எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் வேலூர் சிஎம்சி நினைக்க கூட இல்லை. அதனால் எனக்கு பிக்ஸி ரொம்ப என்னோட பையனோட கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக்ஸி ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மை சைல்ட்ஸ் ஆஃப்டர் கிவிங் தெரப்பி இங்கேயா இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஒரு ஸ்கூல் எஸ்கேப்பிங் பண்ண ஆரம்பித்தான். என்னென்னா தெரப்பி சென்டர்ஸில் சமத்தாக இருக்கிறது, வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அந்த அக்ரெசிவ்னஸ் வர்றது, ருட்டீன் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, அதெல்லாம் பிக்ஸி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எப்படி ருட்டீன் ஃபாலோ பண்ண வைக்கணும், இது முடிச்சுட்டா நெக்ஸ்ட் இது பண்ணணும். ஹி வாஸ் கமிட்டட் டு த ருட்டீன் செட் பை பேரண்ட்ஸ். அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சில சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, சில டெக்ஸ்சர்ட் ஃபுட்டு அதெல்லாம் கூட அவனுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓட்டியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் கூட மேம் பண்ண வச்சாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவனுக்கு ஊட்டுற பிரச்சனையே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகிட்டுருக்கு. ஹீஸ் செல்ஃப் இண்டிபெண்ட், ஹீஸ் ஏபிள் டு டூ ஹிஸ் சில பேசிக் ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் அவனே பண்ணிக்கிறான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ ஸ்கூல்ஸ் பாட்டி ட்ரைனிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருக்கும். பட் he is able to do it independentlyங்கிற போது I must thank Pixie for that also. Okay, this full kind of independence வந்துருச்சு. He is able to talk good and he is able to answer. அவனோட எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அவன் நரேஷனில் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோன்னா நெக்ஸ்ட் அவனுக்கு என்ன அப்படின்னா ஸ்கூல். he is going to school. He should not be facing again some challenges that are going to make him feel down. அதனால ஸ்பெஷல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. யூ ஹாவ் டு ட்ரை தட் வில் ஹெல்ப் யுவர் சைல்ட் டு லேர்ன் வாட் இஸ் பீன் டாட் இன் ஸ்கூல்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறது மேம் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. வி ஸ்டார்டட் டேக்கிங் ஸ்பெஷல் எஜுகேஷன். ஐ ஷுட் டெல் யூ இட் இஸ் அ ஃபெதர் டு த க்ரௌன் ஆஃப் பிக்ஸி. ஷீ இஸ் ஸோ டெக்னிக்கலி இன்டெலிஜென்ட். ஷீ கிவ்ஸ் மீ இன்சைட். லைக் நான் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணேன், எடுத்தோடனே பென்சில் கொடுத்து குழந்தைய வரைய சொன்னேன்னா அது ராங். There is a thing called pre-writing skills. You should let your child explore his hands over the textures. Like riceல ரைட்டிங் பண்ணுங்க, நல்ல க்ளே விளையாட சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் நீங்கள் எடுத்தோடனே பென்சில் கொடுத்துறாதீங்க அப்படின்னு she guided me. And now so far he is able to identify letters, numbers, even 1 to 20லாம் அழகாக ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே எழுதுகிறான், ஐடென்டிஃபை பண்ணுறான் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஃப்ரம் மை சன். பட் ஐ மஸ்ட் சே டெக்னிக்கலி ஒரு குழந்தைக்கு டீச்சிங் வந்து சும்மா டீச்சர் மாதிரி டீச் பண்ணுறது கிடையாது. தெர் இஸ் அ லாட் ஆஃப் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தட் யூ ஷுட் நோ அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்டுக்கு கைட் பண்ணுறது எஸ்கேஎஸ் பிக்ஸியில் இருக்காங்க. நமக்கு வேறு யாராவது சொல்லும்போது அதை பற்றி என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படி யோசிக்காமல் மேபி அப்படின்னு ஒரு சான்ஸ் எதுக்கு நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது நல்லது அசஸ்மெண்ட். ஏன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம், சைல்ட் சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும், பீடிட்ரிஷியன் ஆகட்டும். ஏன்னா அந்த பிரெயினோட பிளாஸ்டிசிட்டி வந்து இந்த 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு இருக்கிற அளவுக்கு
பெரியவங்களாகும்போது இருக்காது. அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்லலை. பட் ஒரு தடவை நீங்கள் அசஸ்மெண்ட் போகிறது நல்லது. ஏன்னா உங்கள் சைல்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்க தான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு நம்ம பேரண்டிங் பண்ண கிடையாது. நமக்கும் சப்போர்ட் சிஸ்டம் வேணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் போகிறது இது. பிக்ஸிலே ஒரு வேர்டு எழுதியிருப்பாங்க, ஒரு கோட் எழுதியிருப்பாங்க. வாட் வாஸ் த பிரேவஸ்ட் திங் யூ ஹவ் டன் இன் யுவர் லைஃப்னு சொல்லி ஒரு ஹார்ஸ் கிட்ட சம்படி இஸ் ஆஸ்கிங். த ஹார்ஸ் ரிப்ளைட், ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் த பிரேவஸ்ட் திங் அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. நான் வை ஐ வுட் சஜஸ்ட் டு கோ வித் பிக்ஸி இஸ் தே ஆர் வெரி ப்ரொஃபஷ்னல். ஃபஸ்ட் திங், தே ஆர் வெரி டீட்டெயில்ட். நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்கக்கிட்ட வந்தோம்னா நம்ம குழந்தைய பற்றி வில் கெட் டு நோ. நாட் லைக் அதர் தெரப்பி சென்டர்ஸ், ப்ளீஸ் யூ ஸ்டே அவே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்டு. இப்படி சொன்னாங்கன்னா பிளைண்டாக வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் அ சைல்டு டு தெம். They are supporting parent mediated early intervention program. You know how powerful it is. ஒரு சைல்டு பற்றி ஒரு டீச்சரோ ஒரு தெரப்பிஸ்ட்டோ வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் தான். பட் நம்ம அதை கண்கூட பார்க்கும்போது அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். நம்ம அந்த ரூமில் இருக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். குழந்தை என்ன பண்ணுறான், இதெல்லாம் அவனுக்கு பண்ண முடியுமா, வீட்டில் இதெல்லாம் பண்ணது கிடையாது அப்படின்றதே they will bring out the hidden talent your child is having. It's not like ஒரு ஐசோலேட்டட் ரூம்குள்ளே சோஷியலைசிங் கற்றுக்க முடியாது. ஆல்சோ நம்ம பேரண்ட்ஸ் கூட எஃபர்ட் போடணும். we have to bring him to a more stimulating environment. ஒரு நேட்டிவ் பிளேஸோ ஒரு வில்லேஜோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விடணும். ரூம்குள்ளே தெரப்பி மட்டும் கொடுத்துட்டு விடுறது இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். திஸ் இஸ் வாட் பிக்ஸி ஹஸ் ஆல்சோ என்கரேஜ்ட் அஸ். பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்கணும், ஹவு தே கேன் ஆல்சோ, இது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது பிக்ஸி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதர் தெரப்பி சென்டர் ஈவன் இந்தியாவில் எங்கே வந்து பேரண்ட்டை உள்ளே விட்டு தெரப்பி செஷனில் இன்வால்வ் ஆக விடுறாங்க அப்படின்னு எனக்கு ஐம் நாட் ஷுர். அது ஒன்று இருக்குது. தே ஆர் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் தேர் டீம் இஸ் வேலிடேட்டிங். ஒரு 1 month 2 months 3 month ப்ரோக்ராம்னா they will give a report, they will assess it. அதை அசஸ் பண்ணி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு கூட எங்களுக்கு ஒரு குரூப் செஷன் கொடுத்தாங்க, குரூப் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. என் பையன் எந்த ஸ்டேஜில் வந்தான், இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு லிட்ரலி இன் நம்பர்ஸ் ஐ காட் டு நோ. அதெல்லாம் நாட் எவ்ரிபடி டசன்ட் டூ ஆல் தட். திஸ் கைண்ட் ஆஃப் transparency, this kind of relevance, relative, I mean என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இது மட்டும் சொல்லலாம். என்னோட கிட்டோட கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு பிக்ஸி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போது நீங்கள் உங்களோட குழந்தைகிட்ட ஏதாவது பிஹேவியர் சேஞ்சஸ் பார்க்குறீங்க, அவன் வந்து ஒரு வீல் பார்த்துட்டே இருக்கான், இல்லை ஏதாவது நம்ம பேசுகிறத அப்படியே திருப்பி சொல்கிறான், இல்லை ஒரு கார் போகும்போது அந்த வீல்ஸை பார்க்குறது, அப்படி ஏதாவது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, ஒரு அக்ரெஷன் இருக்குது, ஏதாவது போட்டு உடைக்கிறான், இல்லை ரொம்ப தூக்கி எறிகிறான், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எதையுமே ஹெசிடேட் பண்ணாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்க சென்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் பிக்ஸி சென்டர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து உடனே போய் பக்கத்தில் ஏதாவது இன்டர்வென்ஷன் சென்டர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கே மேக்ஸிமம் இதுக்கு வந்து அவேர்னஸ் பெருசாக இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது. இப்போ பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஸ்கூல் போனால் சரியாயிடுவான், அவன் வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கான், ஸ்கூல் போனால் அவனுக்கு சரியாயிடும். அப்படி இல்லை, இது வந்து அவனோட ஒரு மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ. அவன் இப்போ ஸ்கூல் போகிறா சரியாயிடுவான் அப்படின்னா அவனுக்கு அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே அவனுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ அவன் பெரியவனாகும் போது அவனுக்கு ஃப்யூச்சரில் அது வந்து அவனுக்கு ரொம்ப அவனோட என்ன சொல்கிறது, ஒரு சோஷியலாகவே அவனால் இருக்க முடியாத நிலைமை கூட அவன் வரலாம். அதனால் நீங்கள் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஏர்லி இன்டர்வென்ஷன்ன்ற சொல்கிறது அதுதான். அவனுக்கு ஒரு சின்ன வயசில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க. நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் ஒரு இன்டர்வென்ஷன் சென்டர் போங்க, நீங்கள் அவங்க ஒரு இன்டர்வென்ஷன் அசஸ்மெண்ட் எடுங்க. அதில் ஏதாவது நமக்கு இல்லை அவனுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 1 or 2 months நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு அது ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து ஏன் பையனை வந்து இப்படி நீயே பிராண்ட் பண்ணுற அப்படின்னு எங்கள் வீட்டில் நிறையா திட்டினாங்க. பட் அதெல்லாம் வந்து நான் கண்டுக்கவே இல்லை. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட பையனோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதை இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணுறது தான் இதில் பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. அவனுக்கு இன்றைக்கி என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவனோட ஃப்யூச்சருக்கு வந்து கரெக்டாக வரும். அதனால் என் பையனுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு 3 months வந்து அவனோட டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது.
ஐம் ஒரு 100% வந்து அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்ற லெவலுக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே இதை கண்டுபிடிச்சி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். பிக்ஸி வந்தது மூலயமா எங்களோட ட்ரைப் கிடைச்சாங்கன்னு சொல்லலாம். எங்களை மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் கூட குரூப்பாக எங்களால் கான்வர்ஸ் பண்ண முடிஞ்சது, ஷேர் பண்ண முடிஞ்சது. குரூப் தெரப்பின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வீக்லி நடக்குது. அதில் நான் வந்து அதர் பேரண்ட்ஸ் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க குழந்தை எப்படி இப்போது எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கான், என் குழந்தை எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கான், நாங்கள் நிறையா பேசுகிறோம், ரிலாக்ஸ் ஆகுறோம். when we have so much of people just judging our children how they are behaving, அது அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி சிமிலர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற பேரண்ட்ஸை மீட் பண்ணும்போது obviously feel relaxed. ஆல்சோ ஸ்கூல் போனால் சேஞ்ச் ஆகிடுவான், ஸ்கூல் போனால் டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது வந்து டீச்சர்ஸ் will only make your child understand. Only a therapist can understand your child and let you also try to understand him. ஸோ ஃபஸ்ட்டு தெரப்பி போய் அவனை வந்து ப்ரீ ஸ்கூல் ரெடியாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் ஹிம் டு ஸ்டார்ட் ஸ்கூலிங். அதர்வைஸ் உங்கள் பையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், இன்அட்டென்டிவாக இருக்கான், இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க சொல்லி நமக்கு தெரியறத விட சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன பிஹேவியரல் இஷ்யூ இருக்கும்போதே if you go for a best center like பிக்ஸி மாதிரி ஒரு சென்டரில் வந்து டீட்டெயில் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா you will be thankful to God. I will just say about that. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ டைம் பீரியட் ஒரு 6 months நாங்கள் தம்பிக்கு தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த இடத்துலையும் இந்த லாஸ்ட் 3 to 4 months பிக்ஸியில் வந்து கொடுத்ததுலையும் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்குது. ஒரு பிளைண்டாக ஒரு இடத்துக்கு அவனை அனுப்பிட்டு கீழே வெயிட்டிங் ஹாலில் உட்காரத்துக்கும் கண் முன்னாடி அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறான்னு பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Thank you Pixie, thank you Shainika ma'am, thank you all the therapists over here. We are so blessed. Special education ஆகட்டும், OT ஆகட்டும், ஸ்பீச் ஆகட்டும், early intervention பண்ண psychologist ஆகட்டும், everybody is so much talented, everybody is skilled, everybody has much experience. சும்மா ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம சைல்டை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரியான சென்டர் கிடையாது. They are well trained and they are all very much skilled. You should go for Pixie. Thank you.